வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நாம இன்னைக்கு பர்சன்டேஜ்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஷார்ட்கட் பத்தி தான் படிக்க போறோம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்சுரேஷன்ல ரொம்ப சூப்பரா உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரா இருந்தாலும் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல் வந்து ரீச் ஆகும். அப்பதான் என்னால நிறைய வீடியோஸ் வந்து போடுறதுக்கு வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சரியா? ஸோ வாங்க கொஸ்டின் பின்னாடி போகலாம். Each side of a square is increased by 50%. Find the percentage increase in its area. அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Each side of a square is increased by 50%. Find the percentage increase in its area. அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரியா? ஸோ நம்ம இந்த ஸ்கொயரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கொயரு, இந்த சர்க்கிள், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒவ்வொரு சைடு தான் இருக்கும். ஸோ ஒன்று சர்க்கிள்னா ரேடியஸ் இருக்கும், ஸ்கொயர்னா வந்து ஏன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி சொல்லிட்டு ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் தான் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா 2a plus a square divided by 100. சரியா? அதே நேரத்தில் அவங்க டிக்ரீஸ் பண்ணியிருக்கான்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா வந்து என்னன்னா minus 2a plus a square divided by 100. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா போதும், நீங்க என்ன பண்ணலாம், டக்குன்னு ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? ஸோ ஷார்ட்கட் அப்படிங்கிறது நமக்கு வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபார்முலாஸ் மட்டும் தான் படிக்க வேண்டியது இருக்காது. ஈஸியாகவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன பண்ணோம், இந்த சைடு இந்த 50% இருக்குல்ல, அது ரெண்டால என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 2 × 50 நமக்கு எவ்வளவு கிடைச்சிரும், 100 கிடைச்சிரும். பிளஸ் a square divided by 100. ஸோ 50 × 50 divided by 100. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம்ல. 2 0 வந்து என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 25. ஸோ 100 + 25 நமக்கு எவ்வளோ இருக்கும், 125% இருக்கும். என்ன பண்ணலாம், டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். புரியுதா? ஸோ நம்ம என்ன பார்க்கணும், கொஸ்டின்ல ஒரு பர்சன்டேஜ் இருக்கணும். இன்க்ரீஸா இருந்தால் அது வந்து 2 மடங்கு போடணும். அப்போ 2 × 50, 2 × a ப்ளஸ் வந்து என்ன பண்ணணும், அதை ஸ்கொயர் பண்ணி 100 போடணும். டிகிரிஸா இருந்தால் அங்கே மைனஸ் போட்டால் போதும். சொல்கிறோம், புரியுதா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க உங்களுக்கு. So if the radius of a circle is reduced by 25%, பாத்தீங்களா ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்குது, ரெடியூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா வந்து என்னது, minus 2a plus a square divided by 100. அப்போ minus 2a னா minus 2 × 25 plus 25 × 25 divided by 100. கரெக்டா? ஸோ 25 ஸ்கொயர் நமக்கு எவ்வளோ இருக்கும், 625 இருக்கும். கரெக்டா? minus 50 plus 625 divided by 100. 625 என்ன பண்ணுவீங்க, 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைப்பீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, 6.25. ஸோ minus 50 plus 6.25. அப்ப 50ல இருந்து நம்ம 6.25 வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், கழிச்சிருவோம். ஸோ 50ல இருந்து 6.25 கழிச்சா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 43.75 கிடைக்கும். ஈஸியாவே ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? உங்களுக்கு கம்ப்ளீட்டா மேக்ஸ் கோர்ஸ் இல்லைன்னா ஆன்லைன் கிளாஸஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் நம்ம ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு வந்து என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட் கோர்ஸ், மேக்ஸ் மட்டும் கிடையாது, ரீசனிங்காக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக நம்ம ஏம் வந்து உங்ககிட்ட கோர்ஸ் விற்கிறது கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப்ல பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். யாருக்காவது இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்கு. ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஸ்டடி கேம்பஸ்ல நம்ம என்ன பண்றோம், ஆஃப்லைன் கிளாஸஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. கன்ஃபார்மா பாஸ் பண்ண வைக்கலாம். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. If the length of a rectangle increased by 15% and the breadth decreased by 20%, then find the percentage change in area. சரியா? இங்க பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்னொரு இது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. நான் இது வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் வீடியோ சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்னு இன்க்ரீஸ் ஆகி இன்னொன்று வந்து டிக்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னன்னா +or - x +or - y +or - xy / 100 நம்ம சொன்னோம். ஸோ அதான் இதில் அப்ளை பண்ண போறோம். இன்க்ரீஸா இருந்தா என்ன பண்ணுவோம், ப்ளஸ் போடுவோம். இன்க்ரீஸா இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடுவீங்க, இன்க்ரீஸா இருந்துச்சுன்னா. டிக்ரீஸா என்ன போடுவீங்க, மைனஸ் போடுவீங்க. ஸோ +15, ஸோ +15, அதுக்கப்புறம் -20 +or - 15 × -20 / 100. சரியா? ஸோ முடிச்சு பாருங்க. ஸோ நமக்கு 15 - 20 என்ன கிடைக்கும், நமக்கு -5. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 5 10, 3 5 15. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும். சரியா? அப்போ -5 நமக்கு என்ன இருக்கும், -3. அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும், -8%. ஸோ -8% அர்த்தம் வந்து என்னது, 8% குறைவுன்னு அர்த்தம். சரியா?
ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதி கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்தியா ஃபுல்லாக போகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.